ஒண்ணே ஒண்ணு தான். நீங்க அதிகமா சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, 2 வருஷத்துல ஆரம்பிச்சு ஆட்சிய புடிச்சுட்டாங்க. நாங்க 50 வருஷ கட்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமை பீத்திக்கிறீங்கள்ல. உண்மை என்ன தெரியுமா? நீங்க 50 வருஷ கட்சியா இருந்து ஒண்ணுமே பண்ணாதது தான் உங்களோட பின்னடைவு. அவங்க 2 வருஷ கட்சியா இருக்கிறதுனால தான் மக்கள் அவங்கள ஆதரிச்சாங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க எதிர்க்கட்சியா இருந்து என்ன பண்ணணுங்க எனக்கு என்னன்னா இந்த ஆட்சி கலைஞ்சிருமான்னு யோசிக்கிறத விட்டு போட்டு அடுத்த இதுலயாவது எலெக்ஷன்லயாவது ஜெயிப்போமான்னு யோசிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. நல்லா தான் போயிட்டு இருக்கு, நல்லா தானே ப்ரோ இருக்கு, எதுக்கு தேவையில்லாத உங்களுக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அதுவும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் சார் அவர் வந்து தயவு செய்து காமெடி பண்ணாதீங்க ப்ரோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் ரொம்ப தப்பு. காமெடி பண்ணாமல் நீங்கள் உங்கள் என்ன பண்ணலாம் மக்களுக்கு. எப்போவுமே எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, எதிர்கட்சியாக இருந்து மக்களுக்கு என்ன பண்ணணுங்கிற எண்ணமே வராதா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நீங்கள் திருப்பி ஆட்சியை பிடிக்கணும்னா முதல்ல மக்களுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. தயவு செய்துனா போயிட்டு மக்களுக்காக என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அரசியல் பண்ணுறதுனா எப்படிங்கிறத கற்றுக்கோங்க. அந்த 5 வருஷம் கற்றுக் கொடுக்குறாங்களா, கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமாவது புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.